குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, ஒரு பயமுடுத்தக்கூடிய வீடியோ, இல்லை வந்து ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வீடியோ, இல்லை ஒரு ஆட்டோபாமை வந்து உங்கள் கையில் கொடுக்குற ஒரு வீடியோ, இப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு கலந்த ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. என்ன அப்படின்னா, அடுத்த 3 மாதம் வந்து நம்மளுடைய ஜேர்னி லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற டவுட் இருக்கும், ஆனால் இருக்குது. ஓகேங்களா, பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? 7ஆம் தேதியில் இருக்கோம். இந்த டேஞ்சர் மார்க் போட்டிருக்கு இல்லையா, 7ஆம் தேதி இருக்கோம். கீழே ஸ்மைலி இருக்குது, அதில் மட்டும்தான் ஸ்மைலி இருக்குது. ஓகே, அப்படியே நீங்கள் அப்படியே வந்தீங்க அப்படின்னா 17, 23, 24 ஐபிபிஎஸ் பிஓவோட ப்ரிலிம்ஸ் நடக்குது. கரெக்டாக 31ஆம் தேதி போனீங்க அப்படின்னா என்ஐசிஎல் ஏஓவோட மெயின்ஸ். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஓஐசிஎல் அசிஸ்டண்ட்டோட ப்ரிலிம்ஸ் நடக்குது. 13ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிபிஓவோட மெயின்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிளர்க்குன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து 20, 21, 27, 28 வர்றான். ஓகேங்களா, 4 டேட்டு. இது வந்து இந்த டேட்டில் தான் வரும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டு தான். ஏன்னா அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா டேட் அப்படிங்கிறது பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் வீக் டேஸில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எஸ்பிஐக்கு வந்து பிரச்சனையாயிரும். அதனால் இதுதான் வரும். ஓகே, ஸோ இவனை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸு 4, 5, 11 அக்டோபர் மாதம். ஸோ 11ஆம் தேதி முடிச்சுட்டு வந்தால் அடுத்த நாள் காலையிலேயே உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் இருக்கும். ஓகே, அந்த மாதத்தில் 28ஆம் தேதி ஓஐசிஎலோட அசிஸ்டண்ட் மெயின்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கணும். நவம்பர் மாதம் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸு 15, 16 இதுவும் எக்ஸ்பெக்டட் தான். அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸு 29ஆம் தேதி. ஸோ இதுக்கு நடுவில் ஆர்ஆர்பி கிளர்க்கும் பிஓவும் ரிலீஸ் பண்ணால் ப்ரிலிம்ஸ் டேட்டும் வரும். அப்புறம் எல்ஓபி லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து கனரா பேங்க் இது எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம். எல்ஐசியோட அசிஸ்டண்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம். ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம். அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டண்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அதுவும் வரலாம். இதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் பியூரோவோட எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அதிலே நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, அப்புறம் எழுதின எக்ஸாமுக்கான மெயின்ஸ் எழுதி இதுக்கு மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டா இன்டர்வியூன்னு ஒன்று வைப்பாங்க இல்லையா, அதுவும் வரலாம். ஓகே, இந்த நான் வந்து ஸ்டடி ஹாலில் உட்காந்து படிக்கும்போது எல்லா எக்ஸாம் படிக்கிறோம். எஸ்எஸ்சி, பேங்கிங், அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி, எல்லோரும் ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிடுவோம், வெளியில் போகிறது எல்லாம் இது பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் பேங்கிங் படிக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, போன வாரம் தான் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாரம் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க யோசிப்பாங்க, என்னையா வாரத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வர்றேன் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த வாரமும் ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, தூங்குவோம், எந்திரிப்போம். திங்கள் வரும், செவ்வாய் வரும், புதன் வரும். ஆனால் எது திங்கள் எது செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்காது. மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நாள் போன மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதமே போயிடும். ஸோ இதுக்கு மத்தியில் வந்து இவ்வளோ எக்ஸாம் வந்து நம்ம எழுதி, இதெல்லாம் வந்து லைஃபுக்கான ஒரு லெசன். ஓகே, ஒன்றும் பயப்படாதீங்க. வடிவேல் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது என்னை காப்பாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், எழுதுவான், எவ்வளவோ பண்ணிட்டான், ட்ரை பண்ணுவான். ஓகே, வந்தால் ஒட்டுக்கா வர்றாங்க, இல்லைன்னா வரவே மாட்டேங்கிறானுங்க, அப்படி தான். ஓகே, இதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்ல வந்தது. டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபன் அப்படிங்கிறது இருக்கணும், ஆனால் உருப்படியான ஃபன்னாக இருக்கணும். யூடியூப்பில் உட்காந்து ஷார்ட்ஸ் பார்க்குறது அதெல்லாம் ஃபன் கிடையாது. விளையாட போகிறீங்களா, அது கூட ஃபன் தான். அட்லீஸ்ட் படம் பார்க்க போனீங்கன்னா கூட அது ஃபன் தான். யூடியூப்பில் உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்தது, இன்னொருத்தர் எவனா வீடியோ போட்டதை பார்த்துக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. நிறைய டைம் வந்து யூடியூப்பில் வேஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க, எஃபெக்டிவாக படிங்க. ஓகே, நம்ம சைடில் நான் சொன்னது. ஓகே, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து என் சைட்லேருந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோ போட சொன்னீங்க அப்படின்னா வச்சுக்கிங்களேன், நான் வந்து ஜாம்பி ஆயிடுவேன். என்னால் வந்து இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, எனக்கும் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது, கொஞ்சம் இது பண்ணிங்க. ஓகே, எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, பார்த்துருவோம், ஒரு கை பார்த்துருவோம். ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.